வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 16 ஆஃப் தல ஸ்குவாட். இந்த வருஷம் ஐபிஎல் 2024 முதல்ல சிஎஸ்கே கேம்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் அப்ஸ், ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்லாம் கொடுத்து மை 11 சர்க்கிளில் ஃபேண்டசி டீம் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு யூடியூப் ஷோ. சிஎஸ்கே போட்டியிலேருந்து வெளியேறிந்தாலும் கடைசி 4 முக்கியமான போட்டிகளுக்கு நாங்கள் இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுறோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கே சூப்பர் ஃபேன் மற்றும் கிரிக்கெட் ட்ரிவியா எக்ஸ்பர்ட் ரமேஷ் நடராஜன். நாட் வணக்கம். அண்ட் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா விஸ் கிருஷ்ணா கார்த்திக் சிசி. இன்னைக்கு சில பல டேட்டா மாடலிங் அதெல்லாம் பண்ணி ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரெடிக்ஷன்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு நம்பர்ஸ் பத்தி பேச போறாரு. நானும் நாட்டும் இன்னைக்கு எங்களோட இன்ஸ்டிங் அண்ட் நாங்க கேம் எப்படி பாக்குறோம்ன்றத பத்தி பேச போறோம். பட் எந்த கேமை பத்தி பேச போறோம்? இது ஒரு முக்கியமான போட்டி, எலிமினேட்டர் போட்டி. 3வது மற்றும் 4வது இடங்கள்ல முடிச்ச 2 அணிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் அபாரமாக 4வது இடத்துக்கு வந்த ஆர்சிபி. இவங்க 2 பேரும் ஆட போறாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியம் அஹமதாபாத்ல. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அஹமதாபாத்ல முதல் குவாலிஃபயர் போட்டி போயிட்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் மற்றும் கேகேஆர் அணிகளுக்கிடையே எஸ்ஆர்ஹெச் முதல் ஆடி 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இப்ப பால் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது கேகேஆர் கேம் மாதிரி தான் தெரியுது. 2-3 விக்கெட் இருக்கும்னு சொன்னோம் நம்ம நேற்றுக்கு. 160 ஒரு விக்கெட்டு, 200 ரன் ஒரு விக்கெட்டு. இது இன்னைக்கு ஆடின விக்கெட்ல நாளைக்கு திரும்ப ஆடுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். அதனால நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஹை ஸ்கோரிங் விக்கெட்டை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கே கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. விக்கெட்ல ஒன்றும் பெருசா இருந்த மாதிரி தெரியல இல்லையா? ரொம்பலாம் இல்லை வெங்கி, கொஞ்சம் ஃபிளாட்டிஷ் விக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒன்னு பார்க்கணும், பால் கொஞ்சம் திரும்பிச்சு வெங்கி. வருணுக்கு கொஞ்சம் திரும்பிச்சு, நரேனுக்கும் அந்த பால் வித் விச் வி காட் அந்த இம்பாக்ட் சன்வீர் சிங் எடுத்த விக்கெட் தட் வாஸ் ஆல்சோ கொஞ்சம் லைட்டா இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ டாஜி விக்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பின். பட் பேஸ் போலர்ஸ்க்கு பெருசா மூவ்மெண்ட் எதுவும். ஸ்டார்க் எடுத்த விக்கெட்லாம் ஸ்டார்க்குங்கிற ஒரு பேர் வச்சு நம்ம நேற்று பேசணும். நானும் நாட்டு அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் வேற பண்ணோம். நம்ம அது லைக் ஸ்டார்க்குங்கிற ஒரு பேர் வச்சு அவர் எடுத்த விக்கெட் மாதிரி இருந்துச்சு. பெரிய பவுலர், பெரிய கிரிக்கெட்டர், கேம் அப் டர்ன்ட் அப் அண்ட் பர்ஃபார்ம்ட். ஸோ ஐ திங்க் ஐ எக்ஸ்பெக்ட் த சேம். லைக் இதே மாதிரி விக்கெட் இருந்தாலும் ஒரு 180 to 200 எதிர்பார்க்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆமா, இன்னைக்கு விக்கெட்லயே அதான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கேம்குள்ள போகும்போது ஆப்வியஸ்லி 2 அணிகளும் அவங்களோட மைண்ட் செட் வேற வேறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராயல்ஸ் கடைசி ஆடின 4 கேம் தோத்துட்டாங்க. கடைசி கேம் அஃப்கோர்ஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ரெயின்ல ஆடவே முடியல. அட் த சேம் டைம் ஆர்சிபி நமக்கே தெரியும் 6 போட்டிகள் கண்டினியூஸா வின் பண்ணிட்டு அண்ட் ஒரு மாதிரி கன்வின்சிங்காவே எல்லா போட்டியும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க தோத்த அந்த லாஸ்ட் 7வது போட்டியும் கேகேஆர் கிட்ட தோத்த 1 ரன்ல தோத்த போட்டி தான். இந்த மைண்ட் செட் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்குமா, இல்ல ஓகே இப்ப இது வந்தாச்சு, இது இனிமே வேற ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா? ஆக்சுவலா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் முதல் 8 மேட்ச் 2 டீமுக்கும் கணக்கு போட்டீங்கன்னா, ராஜஸ்தான் 8 மேட்ச்ல தி 1-7 லாஸ்ட் 1. ஆர்சிபி தி 1-1 லாஸ்ட் 7. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க தி வில் பிளே ஃபர்ஸ்ட் இந்த எலிமினேட்டர் கேம், ரைட்? லைக் ராஜஸ்தான் would have thought they'll definitely make top 2. RCB would have thought they're most likely eliminated. It's just insane how tight teams can be in IPL. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜே வந்திருக்கு. நாளைக்கு மேட்ச்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா ஐபிஎல்ல மொமெண்டம் ஒரு பிலீஃப் இருக்கு எனக்கு. டெஃபினெட்லி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கீப்ஸ் ஃபீடிங் அண்ட் அந்த செல்ஃப் பிலீஃப்ன்றது அது ஒரு ஃபேக்டர் தான் கண்டிப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி நல்ல கான்ஃபிடென்ஸோட தான் வருவாங்க. பட் ராஜஸ்தான் ஒரு நல்ல டீம் தான். அவங்க நல்லா பண்ணலன்றது ஒரு I'll write it down to not necessarily them playing badly. It's just some 4 or 5 bad games. So I'm sure RR will not come with a negative mindset or anything like that. They'll play to potential, I feel. And RCB definitely will carry a lot of the confidence that they got from these 6 matches. கண்டிப்பா அந்த மொமெண்டம் இருக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பிளஸ் நம்மளே பார்த்துருக்கோம், விராட் ஒரு மேன் ஆன மிஷன் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. நம்ம கவாஸ்கர் கிரிட்டிசைஸ் பண்ணதுல இருந்து நீங்க யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டே அடிக்கிறாரு. ஸோ நல்ல ஷுட் பி அன் எக்ஸைட்டிங் கேம். இன்ஃபேக்ட் இந்த பிச்சு கூட ஆக்சுவலா ரொம்ப டேர்ன்லாம் ஆகல. அது ஐ திங்க் அந்த வருண் அண்ட் நரேனோட ஸ்கில் தானே தவிர எனக்கு தெரிஞ்சு திங்க் டு டூ வித் தி பிட்ச் அஸ் சச் நினைக்கிறேன். பேட்டிங் விக்கெட் தான். திங்க் சன்ரைசர்ஸ் ஜஸ்ட் இன் டூ வெல். ஆமா, அவ்வளவுதான். நான் ஐ அக்ரி, அப்படிதான் எனக்கும் தோணுது. சிசி, நம்ம பண்ணிருக்கிற சில அனாலிசிஸ் அண்ட் சம் மேட்ச் அப்ஸ் பண்ணு நம்ம பார்த்தோம்னா
நிறைய மேட்சப்ஸ் வந்து இந்த மேட்ச்ல ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் உங்க டேட்டா படி, அதை நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு முக்கியமான மிஸ்ஸிங் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜாஸ் பட்லர். ஏன்னா இவன் இந்த 2 அணிகளும் வந்து லீக் ஸ்டேஜ்ல ஆடின போது கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சாரு 113 ரன்னு. ஆனா வந்து அதை வந்து ஈஸியா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தாண்டிட்டு போனதுக்கான காரணம் ஜாஸ் பட்லர் அடிச்ச 100 ரன்னு. அண்ட் பட்லர் ஹிஸ்டாரிக்கலாவே வந்து நல்லா ஆடி இருக்காரு. இந்த லாஸ்ட் மெகா ஆக்ஷன் டு இந்த மெகா ஆக்ஷன், இந்த மூணு சீசன் சேர்த்து பார்த்தோம்னா 2 அணிகளுக்கும் சேர்த்து பார்த்தா கூட பட்லர் தான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி கான்டெஸ்ட்ல, இல்லையா? கரெக்ட் வெங்கி. அண்ட் அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க காமிச்சீங்க. ஏன்னா வந்து எவ்ரி டீம், நம்ம ஒரு டீம் வர்சஸ் டீம் மேட்ச் அப்னு பார்த்தோம்னா தேர் ஆர் யூஸ்வலி பிளேயர்ஸ் ஹூ என்ஜாய் பிளேயிங் அகேன்ஸ்ட் சில கைண்ட் ஆஃப் டீம், சில கைண்ட்ஸ் ஆஃப் bowling அதுன்னு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு பட்லர் வந்து நீங்க அந்த போன சீசன்ல ஒரு பிளிப்பை விட்டுருங்க சரிங்களா. அதுல வந்து ஒரு 2 மேட்ச் வந்து அது ஒரு சீரீஸ் ஆஃப் யாருக்குமே புரியாம ஒரு டக்கு 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 அடிச்சிட்டு இருந்தாரு. எதுக்கு அடிச்சாரு, ஏன் அடிச்சாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது தட் இஸ் ஜஸ்ட் அ பிளிப். பட் அதை எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா 2022லயும் சரி 2024லயும் சரி ஆர்சிபி எதிர்க்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது ஜாஸ் பட்லர். ஏன்னா அந்த மீதி டீம்ல நீ மீதி பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க, யசஸ்வியா இருக்கட்டும், சாம்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த லெவலுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருந்தது இல்லை ஆர்சிபியோட. ஐ டோன்ட் லைக் அகைன் தெர் இஸ் நோ ரீசன் வை தே ஷுட் நாட் பெர்ஃபார்ம் டுமாரோ. அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இட் இஸ் ஜஸ்ட் வாட் டேட்டா சேஸ். அண்ட் இன்னொரு மேட்டர், இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இந்த டீம் டு டீம் மேட்ச் அப்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட போலிங் லைனப்பும் இந்த இயர் ஆர்சிபி போலிங் லைனப்பும் எவ்வளவு அதே போலர்ஸ் எவ்வளவு பேர் ரிப்பீட் ஆறாங்க. சிராஜ் ப்ராப்ளி ரிப்பீட் ஆறாரு. அது தவிர ஸோ எனக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் த சேம் டீம் வந்து அதே போலர்ஸ் இருந்தா அப்ளை ஆகும், அந்த போலர்ஸ் இல்லைன்னா அப்ளை ஆகுமான்றது எனக்கு தெரியும். நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான் நேட். ஆனா நீங்க ஆர்சிபி லைன் அப் பாக்குறதோட நான் என்ன சொல்வேன்னா ஆர்சிபியோட டீம் கம்போசிஷன் பாருங்க நேட். அதுல வந்து சேம் டைப் ஆஃப் போலர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை டைப் ஆஃப் போலர்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா. ஏன்னா ஆர்சிபி ஸ்டில் டு நாட் ஹேவ் அ குவாலிட்டி ஸ்பின்னர். அண்ட் ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர் நீங்க பார்க்கும்போது லைக் அவர் இந்த ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஸ்பின் ஹஸ் காட் ஹிம் கன்சிஸ்டன்ட்லி. அந்த ஒரு எப்படியோ தடவி 30 ரன் 20 ரன் வந்துருவாரு. அந்த 6வது ஓவரில் ஆக்சலேட் பண்ண பார்க்கும்போது நல்ல ஸ்பின் டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அண்ட் ஆர்சிபிக்கு எவர் சின்ஸ் தே லெட் சஹல் கோ தட் ஹஸ் பீன் அ பிட் ஆஃப் அ போகி ஃபார் தெம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லைங்கிறது. அண்ட் மணிந்தர் சரங்கா போட்டிருக்காரு. பட் ஏதோ அவருக்கு ஆர்சிபியில் அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அவர். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இந்த கைண்ட் ஆஃப் போலர்ஸ் தே ஹேவ் லைக் அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் அந்த வேரியேஷன் கூட அவங்க மாற்றலை உண்மையாக சொல்லணும்னா. You still have the same right arm medium pacers who are coming in bowling. Yash Dayal could be a point of difference, but எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது வந்து நம்ம போக போக தான் தெரியணும். ஏன்னா அந்த அட்டாக் காம்போசிஷன் பெருசா மாறலங்கிறது நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது பொறுத்து தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு டீம் ஆடுறோம்னா அது 4 bowler 20 பால் 30 பால் பிளான் பண்ணி ஆடுவோம். எந்த அட்டாக் ஃபேஸில் அட்டாக் பண்ணுங்கிறது. ஆர்சிபி இட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் தட் power play and depth is when you can attack RCB. Middle overs, they are actually a reasonable bowling team still. அது எஸ்கேஎல்க்கு கண்டிப்பா நம்ம வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் போலர் ஆஃப் த சீசன் அவார்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா போட்டது. நிஜமாவே ரொம்ப நல்லா. ஈவன் இந்த தோனி 6 விக்கெட் எல்லாம் நீங்க சைடுல எடுத்து வச்சா கூட அது வரைக்கும் கூட ரொம்ப நல்லாவே போட்டு. அது ஒன்று. அண்ட் இன்னொரு போலர் வெங்கி வாஸ் கோயிங் அண்டர் த ரேடார். அது நம்ம ஸ்டாட்ஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது முகமது சிராஜ். ஃபர்ஸ்ட் நாட் சொன்ன அந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் டேக்கன் அ டிராமாட்டிக் அப்ஸ்விங். அண்ட் தட் இஸ் ஆல்சோ பிளேயிங் அ ஃபேக்டர் இன் ஆர்சிபிஸ் மொமெண்டம் சேஞ்ச். ஏன்னா அவர் வந்து சிராஜ் இஸ் தேர் ஒன்லி வேர்ல்ட் குவாலிட்டி இந்தியன் போலர். லைக் அந்த ஒரு டாப் போலர் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு டீம்ல பும்ரா இருக்காரு மும்பைக்கு. அது மாதிரி ஆர்சிபிக்கு சிராஜ் இஸ் தேர் லைக் ஸ்பியர் ஹெட், டெத் போலர், ஓப்பனிங் போலர் எல்லா ரோலும் அவர் தான் போட்டாகணும். அவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் சடன்லி கான் அப் த்ரூ த ரூஃப் கொஞ்ச நாளாவே. லைக் போன மேட்ச்ல அந்த அளவுக்கு போடல. பட் அந்த he still லைக் அந்த ஒரு விக்கெட் ஒன்று எடுக்கிறாரு. ஒரு 2 விக்கெட் இருக்கு அவர்கிட்ட இருந்து. அண்ட் அவர் போடுற ஏரியாஸ் அந்த டெத்ல போடுறது எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் another thing we have to note. நம்ம வந்து டேட்டாவை ஒரு சைட்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஆன் பேப்பர் பார்த்தோம்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர்னு முதல்ல பேட்டிங்கை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி டாப் ஆர்டர் வந்து ஃபாஃப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜத் பதிதார். ஆர்ஆர் டாப் ஆர்டர் வந்து பட்லர், நாளைக்கு என்ன ஐ மீன் பட்லர் இல்லை, ஸோ ஜெய்ஸ்வால், அண்ட் நாளைக்கு வந்து கோலர் கேட்மோர் ஆடுவார்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்ல.
அண்ட் நம்பர் 3ல ப்ராபப்ளி அவங்களுக்கு ரியான் பராகா. Number 3 will be சாம்சன், Samson, சஞ்சு. Sanju. 4 would சஞ்சு. be Ryan Parag. 5 Jurel or Ashwin, யார் வருவாங்கன்னு பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் Wickets ராமன் apart. பவல் and then it'll go down there. ஸோ டாப் ஆர்டர் வந்து தெரில. ஐ மீன் நீங்க தான் வந்து நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து கோலர் கேட்மோர் பத்தி சொல்லணும். அவர் என்ன மாதிரியான பிளேயர், இம்பாக்ட் பிளேயர் அவரு? கோலர் கேட்மோர் வந்து இந்த T10 லீக்னு ஒண்ணு நடக்கும், இந்த ஷார்ஜா இதுல எல்லாம் செம்மட்டி அடிக்கும். அவன் வந்து elite 110 ஓவர்ஸ் அந்த T10 லீக் அந்த மாதிரி ஒரு செம்ம காட்டம். ஸோ வந்து வெரி ஹை பொட்டன்ஷியல் பிளேயர். ஒரு விதத்துல நீங்க சொன்னீங்கன்னா சால்ட் ஜாக்ஸ் லெவல் இல்லைனாலும் சால்ட் ஜாக்ஸ் டைப் பிளேயர் தான். ஓகே. ஸோ வந்து he has the potential to hit big, பட் ஐபிஎல் வெதர் ஹில் பெர்ஃபார்ம் ஆர் நாட்ன்றது பார்த்தாதான் தெரியும். ஒரு நாள் அவருக்கு நல்லா மாட்டிக்கிச்சுன்னா டெஃபினட்டா அவர் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்படி வந்து டேரவே பேஸ்லாம் சொல்ற மாதிரிலாம் ஆர்சிபில பவுலர் யாரும் கிடையாது எப்படியும் டு ட்ரபிள் ஹிம். ஆனா ஸ்பின் போட்டு ட்ரபிள் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேபி மேக்ஸ்வெல்ல வச்சு ஓபன் பண்ணலாம். அவர் ஸ்பின் அடிப்பார் வெங்கி. அது நான் ஒரு 8 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் அவரை. அவர் 2016-17 அந்த ஃபர்ஸ்ட் வந்து when he came out as a young talentல இருந்து. ஸோ அவர் முதல்ல ஹைலைட் ஆனது வாஸ் 100 or some 130, 22 or 28 or 29 or 50 பால்ஸ் மாதிரி அடிச்சு ஹைலைட். அங்கேருந்து பார்க்கும்போது அவர் ப்ராக்ரஷன், ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரேர் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன். ஸோ அந்த பட்லர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேக் ஃபுட்ல ஸ்பின் அடிக்கிற கேஸ். கோலர் கேட்மோர் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். அதனால தான் ஹீ இஸ் இன் ஹை டிமாண்ட் இன் ஆல் தீஸ் T10 லீக்ஸ். பாகிஸ்தான் லீக்லயும் அடிக்காரு வந்து அவர் அந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர். அந்த பேஸையும் கொஞ்சம் வந்து த்ரூ த லைன் அடிப்பாரு. பட் யூஸ்வலி வந்து ஸ்பின்னை வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் இருக்காங்க தெரியுமா சில பேர், அந்த மாதிரிலாம் இவர் கிடையாது. ஜேசன் ராய் ஸ்பின்னை வச்சு நெசசரிலி அவரை கவுண்டர் பண்ண முடியாது. மேபி சிராஜுக்கோ யஷ் தயாலுக்கோ ஸ்விங் ஏதாவது கிடைச்சதுன்னா அதுதான் வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் டாப் ஆர்டர் கவுண்டர் பண்றதுக்கு. ஸோ அதான் நீங்க பேட்டிங் பத்தி கேட்டீங்களா. ஸோ வந்து நான் பார்த்த வரைக்கும் ராஜஸ்தானோட பேட்டிங் வந்து ஒரு மாதிரி ஹிட்டர்னு சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து வெரி ஹை பொட்டன்ஷியல் பிளேயர், ரைட்? பட் வந்து இந்த வருஷம் கன்சிஸ்டன்சி இல்ல. கோலர் கேட்மோர் கொஞ்சம் அன்னோன் தான். சஞ்சு நல்லா விளையாடிருக்கான், இஸ் டெஃபினெட்லி பிளேட் வெல். ரியான் பராக் நல்லா விளையாடிருக்கான். அப்புறம் அஸ்வின், ஜுரேல், ரவுமன் பவல் எல்லாம் சொல்றதுக்கு இல்லை, ரைட்? ஸோ எப்படின்னா, ஆனா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் இஃப் தே டூ வெல் கேன் ஹிட் பிக். அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ். ஸோ ஐ திங்க் தேல் ஹோப் ஃபார் ஒன் ஆஃப் தீஸ் டூ கைஸ் டு பிளே லாங். அண்ட் பராக் இஸ் ஆல்சோ ஷோயிங் பொட்டன்ஷியல். ஸோ கண்டிப்பா ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் எனக்கு தோன்றது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவர் ஹன்ச் ஜெய்ஸ்வால் மைட் ஹேவ் அ குட் கேம். அப்படியா இருக்கலாம். ஆனா ஆர்சிபி ஐ வுட் சே ஆர்சிபியோட போன மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தோம்னா, அந்த 218 ரன்ல வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லோம்ரோர் கடைசியில ஆடவே இல்லை, பட் அது வரைக்கும் வந்து அவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ அந்த மேட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கேம் கிரீனோட டிராப் வந்து குரூஷியலா இருந்திருக்கும் ருத்து பண்ணது. நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு தே ஸ்டில் ஹேட் மேக்ஸ்வெல் அண்ட் டிகே. ஸோ எனக்கு நல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சீசன் மாறினதே ரஜத் பத்திடார் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம். கரெக்ட் கரெக்ட். கிளியர்லி ஃபார்முக்கு வந்ததுல இருந்து அந்த மிடில் ஓவர் மொமெண்டம் லூஸே ஆகும். ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் 6 எப்பவுமே நல்லா தான் இருக்கும். 6 to 15ல தான் எப்படி பிடிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பத்திதார் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிறப்ப அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. when he came to form, it really changed the season for them. எனக்கு தெரிஞ்சு that was the game changer. And now they are looking very good. Faf has come back to form. Virat is in form. Pachidar is in form. Green is doing well. Maxwell வந்து எப்பவுமே big match player தெரியும். So he has the potential. And who's the other guy? CK நல்ல finishing formல இருக்கான். And then either Anuj Rawat or Maipal Lomro யார் வராங்களோ solid batting. I mean ரொம்ப கம்மி holes பாத்தீங்கன்னா. So நல்ல டீம். பட் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, சூப்பர் போலிங் ராஜஸ்தான். ஸோ அவங்க ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா they do well. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஐ திங்க் ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பேட்டிங் வந்து நான் ஒரு 60-40 எட்ஜ் கொடுப்பேன் ஆர்சிபிக்கு. ஆனா அதே எட்ஜ் 60-40 பவுலிங்ல டெஃபினட்டா அவர் மேபி ஈவன் 70-30 எட்ஜ் நான் ராஜஸ்தான் ராயல் கொடுப்பேன். ஏன்னா போல்ட் வந்து நமக்கே தெரியும் இஸ் ஆல்வேஸ் கேப்பபிள் ஆஃப் நாக்கிங் ஓவர் 1 or 2 முதல் ஓவர்லயே. செஹல் அண்ட் அஸ்வின் வந்து ஐ மீன் ஆன் தேர் டே டெஃபினட்டா வந்து ஆர் எக்ஸலண்ட் பவுலர்ஸ். அஸ்வின் டிஃபென்சிவா போடுறாரு, கண்டெய்னிங் ரோல்ல போடுறாரு மோஸ்ட்லி. செஹல் எப்பவுமே வந்து ஒரு அட்டாக்கிங் ரோல்ல தான் போடுவாரு. நம்ம நேத்துக்கே வந்து பெரிய கிரவுண்டுன்னு சொன்னோம்.
பத்திதார் ஒரு நல்ல டேக் டவுன் ஸ்பின்னு. ஆனா சப்போஸ் கிரீன்லாம் வந்து கொஞ்சம் செஹல் கிட்ட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன் வெங்கி. அகைன் த ஸ்டாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல வந்து பாத்தீங்கன்னா there is one interesting theory or a line which is coming out that Rajasthan Royals bowlers, if you look at the major bowlers, Bolt எடுத்துக்கோங்க, Chahal எடுத்துக்கோங்க. I'm not counting Ashwin as a wicket taker in this particular tournament, and அவர் போடுற ரோல் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த 2 மேஜர் விக்கெட் டேக்கர் எடுத்துக்கோங்க, 2 பேரும் have not had a great time against RCB. It is a interesting thing. It is just coming out in the last 3 seasons நீங்க பார்க்கும்போது, and it could be a combination of variety of factors. ஏன்னா விராட் கோலி has not had a great time against Rajasthan, but that is primarily a function of Prasidh Krishna bowling well. ஏன்னா ஒரு சீசன்ல அவர் 2 வாட்டி தூக்கினாரு. And there has been a run out which happened here and there, but he has not struggled against Bolt. ஏன்னா அந்த போல்ட்டுக்குன்னு ஒரு சில பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ரோஹித் சர்மாலே நீங்க ஆரம்பிங்க வந்தீங்கனாலே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்ல வந்து இட்ஸ் லைக் அ போகி பவுலர் மாதிரி. சிமிலர் சாஹலுக்குன்னு வந்து சில கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் RCB have not been that kind of a team. ஏன்னா மாத்தி மாத்தி அவங்கள they have taken down Chahal, like Patidar 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்லையும் விராட் போல்ட்டுக்கு அவுட் ஆகாம இருக்கு. விராட் ஹென்ரி விக்கெட் எடுத்தானோ 2019ல who got விராட் விக்கெட்? ஹென்ரி நினைக்கிறேன். நாட் ஹென்ரி தான் விக்கெட். Not Henry. கரெக்ட். போல்ட் காட் ரோஹித் சர்மா as usual. ஆமா. So அது வந்து நம்ம கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அதுல. So again of course அது வந்து ஹிஸ்டரியை நீங்க சொன்ன மாதிரி நாட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், அதை வச்சுக்கலாம் கண்டிப்பா. அதெல்லாம் ஷேக் ஆஃப் பண்ணி இந்த மொமெண்டம்னு ஒன்று இருக்கு, பிக் மேட்ச் அக்கேஷன் ஒன்று இருக்கு, கான்டெக்ட் ஆஃப் த கேம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ட்ரேட் ஒன்று பண்ணாங்க எல்எஸ்ஜியும் ஆர்ஆரும் சீசனுக்கு முன்னாடி. தேவ்தத் படிக்கல் அங்க போயிட்டு ஆவேஷ் கான் இங்க வருது. 2 டீமுக்குமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ட்ரேட் அது இல்லையா? ஆமா. Avesh was still okay. At least he played all matches. ஓரளவுக்கு he's played consistently. Padikal was like easily the biggest flop. I don't want to say negative things so much. Padikal வந்து ஒரு disaster of a season in a sense that he apparently has the lowest aggregate of any batsman who has played over a certain 50 balls or 100 balls for stat நான் பார்த்தேன். அது நான் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஏன்னா the quality of player he is in and the form he was in when he came in, absolute disaster of a season and very sad for him. அது ஒரு குட் ஃபிட் தான். லக்னோ நீடட் ஒரு பிளேயர் லைக் தட் இன் தேர் டீம். சோ அந்த ட்ரேட் மேக் சென்ஸ். பெரிய பிளேயர் வேற நாட் அவரு. ஏன்னா அவர் ஸ்பின் நல்லா ஆடுவாரு. லுக்ட் இன் பியூட்டிஃபுல் ஃபார்ம் இன் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து சீசன். ஐ ஹேவ் நோ க்ளூ வாட் வென்ட் ராங். ஹோப் ஹி கம்ஸ். அகைன்ஸ்ட் குவாலிட்டி bowling படிக்கல் கொஞ்சம் இஃபி தான். சோ தெரியல, பார்க்கலாம். ஏதோ ஆர்சிபி ஒன்னே ஒன்று ஐ திங்க் நம்ம ஆர்சிபி bowling மட்டும் டச் பண்ணல இன்னி. அது ஒண்ணு. நீங்க வெங்கி நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி bowling அதாங்க வந்து see again first half of the season second half of the season நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒன்னு வந்து சிராஜ் of course ரொம்ப வந்து மோசமா போட்டுட்டு இருந்தாரு முதல்ல. அது கம்ப்ளீட்டா வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி பிக்கப் பண்ணி நல்லா போடுறாரு. நமக்கே தெரியும் சிராஜ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணா 1 2 3 விக்கெட் கூட எடுக்கக்கூடிய ஆளு பவர் பிளேல. கம்ப்ளீட்டா வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஆளு. யஷ் தயால் பத்தி நீங்களே சொன்னீங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேஸ் bowler who can swing the ball கொஞ்சம் கண்ட்ரோலோட போடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் வந்து has actually been a good find. அது ஒரு unexpected bonus. ஸ்வப்னில் அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. பட் அவரோட bowling ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லா போடுறாரு. முதல்ல போட்டு நம்ம பார்த்தோம் வார்னர் விக்கெட்லாம் எடுத்தாரு முதல்ல. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல இது. கரண் சர்மா வந்து எப்பவுமே அகைன் லைக் ஆல் லெக் ஸ்பின்னர்ஸ், அவர் என்ன சொல்றது, லெக் ஸ்பின்னர் ரேட்டிங்ல நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வச்சா கூட ரன் எப்பவுமே போகும். ஆனா ரன்னு போய் குரூஷலா ஒரு விக்கெட் எடுப்பாரா, அதுதான் வந்து கரண் சர்மா கிட்ட வந்து அந்த கிரிட்டிக்கலான விஷயம். மேக்ஸ்வெல் நமக்கு தெரியும் 2 ஓவர் போட முடியும்னு. ஐ திங்க் ஒரு ரொம்ப முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து கேமரூன் கிரீன் வந்து 2 ஓவர் சாலிடா போடுறது தான். 2 சில மேட்ச் ஸ்ட்ரெச் பண்ணி 3 ஓவர் கூட அவரால் போட முடியுது. அது வந்து இஸ் மேக்கிங் அ டெஃபினட் பிக் டிஃபரன்ஸ் டீம் பேலன்ஸ்லயும் சரி அண்ட் bowling காம்போசிஷன்லயும் சரி. அதை தவிர வந்து வேற யாரும் ஆடுவாங்க தெரியல, டிபெண்டிங் ஆன் த காம்போசிஷன் ஆஃப் த 11 அது எப்படி போகும் அப்படின்னு பார்க்கணும். பட் இப்படிதாங்க நான் சொல்லுவேன், த்ரெட்டனிங் bowling அட்டாக்லாம் கிடையாது ஆர்சிபி. அது நமக்கே தெரியும். அது வந்து அப்படியே இவங்க 2 பேரும் போட போறாங்க நம்ம வந்து காலி அப்படின்லாம் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லலாம் இங்கே. சிராஜ் on his day, apart from that, maximum அவ்வளவுதாங்க. சிராஜ் on his day at most அவ்வளவுதான். த்ரெட்டனிங் டெல்லியோட ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த 24-4 டக்குன்னு திடீர்னு பாக்குறதுக்குள்ள வந்து போனாங்க.
that is something which you can expect from ஆமா. RCB. ஆனா வந்து கொஞ்சம் ஒரு விஷயம் நான் என்ன பார்த்துட்டேன்னா, ஆர்சிபியோட லாஸ்ட் 5-6 மேட்ச்ல வந்து அவங்களோட ஃபீல்டிங் இஸ் மேக்கிங் அப் ஃபார் a few runs கண்டிப்பா. ஏன்னா வந்து தேவ் ஈஸிலி பீன் ஒன் ஆஃப் த பெட்டர் ஆல்ரவுண்ட் ஃபீல்டிங் யூனிட்ஸ் நினைக்கிறேன். ஒன் ஆட் கேட்ச் இங்கங்க விழுந்திருந்தா கூட ஐ திங்க் கோலி வந்து அஃப்கோர்ஸ் பை எக்ஸாம்பிள் செட் பண்றாரு ஃபீல்ட்ல. அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தேவ் பீன் அப்ளைங் தெம்செல்ஸ். அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அது, அந்த ஃபீல்டிங். ஸோ அது நல்லா பண்றாங்க. ஸோ ஐ திங்க் வித்தவுட் பீங் த்ரெட்டனிங் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா போட்டாங்கன்னா ஐ வுட் சே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங்கும் எனக்கு அந்த மாதிரி வந்து அவ்வளோ வந்து ஒரு காடா பேட்டிங் லைனப், கடபார பேட்டிங் லைனப் எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. அதுவும் பட்லர் இல்லாதது எனக்கு தெரிஞ்சு கோலர் கேட்மோர் நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர்னாலும் ஒரு பிக் மேட்ச் அக்கேஷன்ல இந்த மாதிரி ஒரு இதுல அவருக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் நாளைக்கெல்லாம் ஸ்டேடியம் கண்டிப்பா ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் கேட்கவே வேணாம், எங்க போனாலும் அவன் வந்து இன்னைக்கே நாளைக்கே எவ்வளவு பேர் கார்த்தால ஃபிளைட்ல அஹமதாபாத் போறாங்களோ தெரியல பெங்களூர்ல இருந்து. ஸோ அது இது கண்டிப்பா வரைக்கும் எல்லோவா இருந்த ஸ்டேடியம் எல்லாம் ரெட் ஆயிடும். ரெட் ஆயிரும் இப்போ எல்லாம். ரெட் அண்ட் ப்ளூ இப்ப. ஆமா 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 ஆனா இன்ஃபேக்ட் இந்த ஸ்வப்னில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சம் அடிஷன். அவனும் வந்து அந்த பவர் பிளேல ஹீஸ் போலிங் நல்ல கண்ட்ரோல் அண்ட் நோபடி எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி சோ எஃபெக்டிவ். ஆமா. ரொம்பவே ஹீஸ் ஆல்சோ லைக் ஐ செட் பத்திதர் ஃபார் பேட்டிங். I think Swapnil doing well has really helped RCB control games from a spin perspective. எனக்கு ஆக்சுவலா அது வரைக்கும் யாரு அங்க இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ அது கம்பேர் பண்ணீங்கன்னா நிஜமா ஸ்வப்னில் ஹஸ் பீன் அண்டர் ரேட்டட் ஜெம் ஃபார் ஆர்சிபி சீசன். நீங்க இன்ஃபேக்ட் சொன்னீங்கல்ல அவர் வந்து நமக்கு இது 2017-18 பரோடாக்கு வந்து ரஞ்சியோ விஹெச்டிலயோ he was the highest run scorer, some 600 runs he scored. கரெக்ட். bowling இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும்னு யாருமே எக்ஸ்பெக்ட். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் ஸ்டேடியம்ல பார்த்த ஒரே மேட்ச் அந்த குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல வந்து ஆர்சிபி அந்த ராக்கெட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ரன் ரேட்டுக்காக போய் ஒரு 5 விக்கெட் கடகடன்னு விழுந்துடுச்சு. கோலியும் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் பேனிக் வந்துருச்சு எல்லாருக்கும். 20 ரன் தான் இருந்தது மிச்சம். டிகே இருந்தாரு தெரியும். ஆனா ஸ்வப்னில் தான் அன்னைக்கு வந்து முடிச்சான் மேட்ச. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து கவலையே படாம நீட்டா அடிச்சு கடைசியில ரஷீத் கான் ஒரு 6 அடிச்சு முடிச்சான் அந்த மேட்ச. சோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லாக்கி வந்து ஓரளவுக்கு somewhere there. I mean கொஞ்சம் ஸ்லோ பால் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான்ல. ஐ திங்க் அந்த ரஹானேக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பாலே சேஞ்ச் அப் தான். ஆமா ஆமா. சோ கொஞ்சம் நல்லா பேஸ் கொடுத்தான்னா ரஹானே அந்த மாதிரி அடிச்சிடுவான். கரெக்டா பிடிச்சான். சோ கொஞ்சம் கோச்சிங் இன்புட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் லாக்கி ஃபெர்குசனுக்கு கண்டிப்பா பேக் ஹெட்ல இருந்து. லாக்கியோட அடி வாங்கியே பழக்கப்பட்டு எப்படி போடணும்னு கத்துக்கிறது தானே. சஹல்லாம் அப்படிதானே கத்துனா ஆர்சிபில. ஆமா. அண்ட் லாக்கியோட பேஸ் இஸ் டவுன் வெங்கி. இப்ப அதனாலே அவர் ஸ்லோவர் பால் போட்டாகணும். ஏன்னா ஸ்லோவா போட்டாலே நல்லதுன்றியா? ரொம்ப ஃபாஸ்டா போடு. 157ல போடுறதுல வந்து பால் தொட்டாலே வந்து 6 தான் போயிட்டு இருந்துச்சு அவன் போடுறதுல. மயங்க் யாதவ் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அந்த 157லயும் செம்மையா போடு. ஆமா. டச்சே பண்ண முடியல, தொடவே முடியல. கரெக்ட், பால தொடவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. நல்ல டேலண்ட். ஹோப்ஃபுல்லி அதான் ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அது. அதுதான் வந்து நிறைய பிளேயர்ஸும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் லாஞ்செவிட்டிக்கு வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி பவுலர்ஸ்க்கு. சரி, அது வேற ஒரு நாளைக்கான டாபிக். ரைட். ஸோ மோரோலெஸ் நம்ம மேட்ச் அப்ஸை பார்த்துட்டோம். இதுதான் வந்து ஒரு 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 மாதிரியான வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்டா இருக்க போகுது. இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து இவங்க தான் கிளியர் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கேம்ல. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. நேர நம்ம ஃபேண்டசி பிக்ஸ் சினிமாவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஆர்சிபி வந்தா பெட்டர். அது கரெக்ட். So let me நான் வந்து திருப்பி ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் வெங்கி. ரைட். ஸோ நம்ம ஃபேண்டசி செக்ஷனுக்குள்ள போயிடலாம். மை 11 சர்க்கிள் அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் IPL 2024. இது ராஜஸ்தான் வர்சஸ் பெங்களூர் போட்டி. 100 கிரெடிட், 11 பிளேயர், 4 சப்ஸ்டிடியூட்ஸ், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர்ல மினிமம் ஒருத்தரை எடுக்கணும். ரைட், விக்கெட் கீப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ வெங்கி, இதில் ஆரம்பிக்கிறது மாதிரி நான் ஒரு குட்டி டூல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் வெங்கி, ஃபார் அஸ் டு கெட் பெஞ்ச் மார்க்ஸ் ஆன் வாட் யூ கேன் டிபிக்கலி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ பிளேயர். ஒரு AI மாடல் ரன் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். Again, இது நம்ம கிளியரா சொல்லுது that this is just a benchmark and this is statistics and as all எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி gut instincts and அந்த மேட்ச் அந்த இது எப்படிங்கிறது முக்கியம். பட் still this will give us an idea of what historically has happened. இதுல பார்த்தோம்னா ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் வருது வெங்கி. ஸோ உங்களுக்கு வந்து சில பிளேயர்ஸ்லாம் வந்து வெரி கிளியர்லி ப்ரிஃபர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டு பேட்டிங் செகண்ட், அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் அண்ட் இது கடைசி 3 IPL பார்க்குற ஸ்டாட்ஸ் இது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் விச் கம்ஸ் அவுட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால்.
ஸோ அவங்க சேஸ் பண்றாங்கன்னா ஜெயஸ்வால் பிகம்ஸ் அட் பார் வித் கோலி வித் ரெஸ்பெக்ட் டு கேப்டன்சி மெட்டீரியல். ஏன்னா கோலியோட சேசிங்ல வந்து அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்து அவர் பேட்டிங் ரோல் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 27-30 மேல அவர் அடிக்கிறது இல்லை, இஸ் கோயிங் ஃபார் குவிக் 15 பால் 30 மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பிகம்ஸ் அ ஹியூஜ், ஏன்னா அவரோட 60 ரன்ங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இஃப் யூ கோ பை த பெஞ்ச் மார்க்ஸ். வேற பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா உங்களுக்கு கோலி அண்ட் பட்டிதார் ஆர் குட் பிக்ஸ் டு டூ. அண்ட் ரியான் பராக் இஸ் அகைன் அ குட் எக்ஸாம்பிள். ஃபார் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் இஸ் அ குட் பிளேயர், பேட்டிங் செகண்ட் வந்து அவரோட பொட்டன்ஷியல் கம்ஸ் டவுன். சாம்சன் வந்து இது ஆப்போசிட், பேட்டிங் செகண்ட் இஸ் அ பெட்டர் பிக். ஸோ இது நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிக் பண்ண போகுது வில் ஹெல்ப் அஸ், லைக் ஏன்னா நாளைக்கு டாஸ் பொறுத்து நம்ம வந்து இங்க கொஞ்சம் லைட்டா கேப்டன்சி மாத்தோம்னா இட் வில் பி a குட் வே டு டு தட். கண்டிப்பா. சோ இவங்க எல்லாரையும் நம்ம எடுக்க தான் போறோம். ஆனா மக்களே நீங்க திரும்ப வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது பொட்டன்ஷியல் காமிக்கிறாங்க. இது அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 3 இயரோட ஐபிஎல் டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஒரு 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 மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் டூல் யூஸ் பண்ணி இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது நீங்க வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட ஓன் இன்ஸ்டிங்டோட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கோலி, பத்திதார், கிரீன், மேக்ஸ்வெல் மற்றும் பராக். இவங்க 5 பேரும் நல்ல சாய்ஸஸ். அதாவது கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனா போடுறதுக்கு, டீம்ல எடுக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாரையுமே எடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் ஆடுறதா இருந்தா டியூப்ளெசி, தினேஷ் கார்த்திக், ஜெய்ஸ்வால், சாம்சன், இவங்க 4 பேரும் நல்ல சாய்ஸஸ். ஸோ இந்த 9 பேட்ஸ்மேன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகுது. 5 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க, மீதி 4 பேர் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது வந்து நல்லா பண்றாங்க. இதுல அஃப்கோர்ஸ் சில பேருக்கான டேட்டா ஜாஸ்தி இல்லை. ஸோ ஒரு ரோமன் பவல், ஒரு கோலர் கேட்மோர், இவங்க மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்க அஃப்கோர்ஸ் இன்ஸ்டிங்க்ல தான் போகணும். ரைட், இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டார்ட். இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த வர போட்டிகளுக்கும் நம்ம பண்ண போறோம். வேர்ல்ட் T20க்கும் இதை பண்றதுக்கான ஒரு கிளியர் பிளான் இருக்கு மக்களே. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரா கார்பரேட்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி இதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதை வந்து அடுத்த மேட்சும் போது இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பாரபட்சம் இல்லாம பார்க்கலாம். சிலது கரெக்டா வந்திருக்கலாம், சிலது தவறாகவும் போயிருக்கலாம். ரைட், ஃபேண்டசி டீமுக்குள்ள போயிடுவோம். விக்கெட் கீப்பர் அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன், அதுல டவுட்டே கிடையாது. தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கிடைக்குமா தெரியல. த்ருவ் ஜுரேல் நல்ல ஃபார்ம்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு வெங்கி. ஏன்னா ஃபுல் வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5 எல்லாம் ஆடுறாரு, கண்டிப்பா கிடைக்கும் பேட்டிங். திருப்பி வரலாம் நினைக்கிறேன். திருப்பி வரலாம் அவருக்கு. நம்ம கோலி அஃப்கோர்ஸ் கண்ணை மூடிட்டு போடுங்க. டியூப்ளெசி, பத்திதார், ஜெய்ஸ்வால், டவுட்டே கிடையாது. அவ்வளவுதான். நான் வேற யாரையும் வேண்டாம். ஆமா, டவுட் வேண்டாம். ரியான் பராக் நல்ல ஃபார்ம் எடுத்தாகணும். கேமரூன் கிரீன் நல்ல ஃபார்ம். மேக்ஸ்வெல், அஸ்வின், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக். நான் 2 பேரையும் பிக் பண்ணுவேன் வெங்கி. 2 பேரையும் எடுக்க போறீங்களா? நான் மேக்ஸ்வெல் ப்ரிஃபர் பண்ணுவேன். அஸ்வின் வந்து சிசி விக்கெட் பெருசா எடுக்க மாட்டாங்கல்ல, விக்கெட் எடுக்கிறது வேல்யூ இருக்கா? எக்கானமிக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கா? ஸோ ஒன்னு பார்க்கணும்னா நீங்க அஸ்வின் வந்து ஏன்னா அவர் வந்து விக்கெட் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதா வச்சுக்கோங்க, அதுல 20 பாயிண்ட் வருது. அண்ட் அவரை வந்து அந்த ஃப்ளோட்டரை நிறைய யூஸ் பண்றாங்க நம்பர் 5 நம்பர் 4ல. ஏன்னா பர்டிகுலர்லி வித் பட்லர் கான், அந்த ஏர்லி விக்கெட் போச்சுன்னா அஸ்வின் அமிச்சிடறாங்க. அதுல ஒரு 20 ரன் 30 ரன் வருது. ஸோ நம்ம ஒரு குயிக்கா இது மட்டும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் அஸ்வினை பத்தி. ஸோ இது நம்ம லாஸ்ட் 5 மேட்சஸ் விஷயம் காமிங்க அஸ்வினுக்கு. ஆமா, அது ஒரே ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா அஸ்வினோட லாஸ்ட் 5 இது மட்டும் பாருங்க. ஸோ இது நம்ம ஃபேண்டசிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் 5 மேட்சஸ்ல இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரன்ஸோட பாயிண்ட்ஸும் இருக்கு, விக்கெட்ஸோட பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ தேர் ஆர் லைக் a series of games where he is giving you consistently ஒரு 50-60 பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பிலீவ் தட். அண்ட் அஸ்வின் உங்களுக்கே தெரியும், லைக் ஏதாவது ஒரு டம்மி பிளேயர் ஸ்பின் கிடைச்சாருன்னா டக்குன்னு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவருக்கு. இல்ல நீங்க ஒண்ணும் இல்லைன்னா மொமெண்டம்கா லாஸ்ட் 3 போட்டி பாருங்க. அந்த லாஸ்ட் 3 போட்டியில வந்து டீசெண்டா பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. கரெக்ட். ஏன்னா பவுலிங் போடுறாரு இல்லைன்னா பேட்டிங் போடுறாரு, ஏதான ஒரு காம்பினேஷன்ல he is going to give me pointsங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அஸ்வினை பத்தி. பட்ஜெட் நரேன் மாதிரி. ஆமா, பட்ஜெட் நரேன் மாதிரி. ஏன்னா பேட்டிங்கும் ஆடுவாரு டெஃபினட்டா. அண்ட் அந்த சான்ஸ் அவருக்கு இப்போ நிறைய கிடைக்குது எனக்கு தோன்றுது. ஏன்னா பட்லர் போனதுக்கு அப்புறம் அவங்க டீம் இஸ் லிட்டில் ஃபிலிம்ஸி ஆன் தி டாப் ஆர்டர். So that is the reason, logic behind it. நம்ம திருப்பி ஆல்ரவுண்டர் எடுத்துட்டீங்க டீம்ல, அப்ப 2 பவுலர் எடுக்கிறதுக்கு தான் இடம் இருக்கு. யாரை எடுக்க போறீங்க? அது வந்து எனக்கு வந்து யுசி சஹல் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிக் இன் ஐபிஎல்ஸ் வெங்கி. ஏன்னா ஃபார்ம் இஸ்
one thing which we look at, but அவரோட statistics in spite of not having great matchups and all of that, he's a wicket taker. அவர்தையும் கொஞ்சம் காமிங்க லாஸ்ட் 5 மேட்சஸ் அந்த ஃபேண்டசி எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. So அது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, பட் இஸ் கெட்டிங் பேக் டு ஃபார்ம் நவ். ரைட் ரைட். ஸோ ரீசன்ட் இது பாருங்க, இந்த இது பாத்தீங்கன்னா ஹீஸ் பீன் a little அவுட் ஆஃப் ஃபார்ம் கொஞ்சம் நடுவுல, பட் கடைசி 2 மேட்ச் திருப்பி நல்லா போட்டிருக்காரு. ஆமாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அது அவர் -2 எடுத்த மேட்ச்ல அவரை எடுத்து வச்சிருந்தேங்க நான் டீம்ல, வைஸ் கேப்டன் வர போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் அது பார்க்கணும். பட் bowlersல நம்ம யூசி சாஹல் நீட் நாட் பி a sure pick. ஏன்னா சிராஜ் has been bowling well. இல்ல சிசி, எனக்கு என்ன டவுட்னா, நீங்க அஸ்வின் வந்து இவங்களுக்கு மேல எடுப்பீங்களா? எனக்கு நான் இதுல ஒரே நான் யோசிக்கிறேன் என்னதுன்னா, when I have a conflict between bowlers, it becomes a toss up. So I will go for steady points and then pick maybe 1 or 2 short bowlers rather than, ஏன்னா இப்போ இந்த இதுல ideally I would like to pick 4 bowlers. ஆனா நம்ம டீம்ல எடுக்க இடம் இல்ல. ஏன்னா போல்ட்டும் ரொம்ப டெம்ப்டிங் ப்ரொபோசிஷன். ஆனா போல்ட் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ். அவர் இந்த கிரீன் அவாய்ட் பண்ணலாமா? கிரீனை நான் இப்ப அவாய்ட் பண்ண மாட்டேன் நட். ஏன்னா ஆர்சிபி போற போக்குல பார்த்தா அவர் ஒரு பெரிய போலர் ஆயிட்டாரு ஆர்சிபிக்கு. அது ஒரு போலிங்ல வந்து ஒரு விக்கெட் வர வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. அண்ட் ஹிஸ் 30-40 இஸ் கமிங் இன். சோ இதுல என்ன பிரச்சனைனா, யாருமே அந்த பும்ரா மாதிரி பேங்கபிள் போலர்னு இப்ப யாருமே இல்லை. எவ்ரிவன் இஸ் a hit or miss bowler. ஸோ இதில் நான் முடிஞ்ச வரைக்கும் மை ஸ்ட்ராட்டஜி அட்லீஸ்ட் இன் திஸ் ஃபேண்டசி டீம் would be to pick as minimal bowlers as possible and then hope that the batting will compensate for me to get me my points. ஏன்னா இதுல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து 4 பேரை பிக் பண்ணிட்டு 2 பேர் ஃபயர் பண்ணாங்கன்னா that still imbalances my team, my points will come down eventually. ஸோ அந்த லாஜிக்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அகைன் ஐசி ஓவரை போட்டு 7 ரன் கொடுத்து இந்த ஸ்டேஜுக்கே கொண்டு வந்த யஷ் தயால பிக் பண்ணாம, அது நீங்க சொல்றது கரெக்டான பேஸ் தான் வெங்கி. ஸோ 2வது போலரும் யாரை பிக் பண்ணுவீங்க? இது வந்து நான் நாட்டை கேட்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வகையில ஆர்சிபி சூப்பர் ஃபேன் ஆல்சோ. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வெங்கி அவர் தான் ஆர்சிபி மேட்ச் வந்து பாக்குறது. நான் எப்ப ஆர்சிபி சூப்பர் ஃபேன் ஆனேன்? நீங்க வந்து அந்த அளவுக்கு கூர்மையா பாப்பீங்க. காலுக்கு வந்ததுனால ஆர்சிபி சூப்பர் ஃபேன் ஆயிட்டேன். சோ சொல்றதுக்கே இல்ல. நான் வந்து I'll take bold. அவ்வளவுதான். ஒரு ஆனா it's just my call. Bolt is an instinctive call. Again, I agree. ஏன்னா அதுல வந்து இன்னும் there is no real pick. It's very hard to pick between Bolt, Siraj, Yash Dayal. Avesh Khan is also bowling well. Avesh Khan actually has been the stealth wicket taker for RR. கொஞ்சம் நிறைய விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா கோலிக்குலாம் கொடுத்தா டிடி அடிக்கும். அது கரெக்ட். ஸோ ஆவேஷ் கான் இது பாருங்க, இதை நான் காட்டணும்னு நினைச்சேன் உங்களுக்கும். அவரோட லாஸ்ட் 5 கேம்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் பீன் லைக் ஒரு சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் வந்து திடீர்னு விக்கெட் எடுத்துட்டே இருந்தார் கண்டினியூஸா. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனார், திருப்பி ஆனா ஃபார்முக்கு வந்துட்டாரு அவரு. ஸோ அவர் வந்து he is actually been more consistent than any RR bowler, like not Chahal, not Bolt, not Ashwin. Sandeep Sharma செமையா ஸ்டார்ட் பண்ணார், is gone out of form, but Avesh Khan has been that stealth consistent wicket taker for RR. So that is again something we'll have to think about. So அதான் நீங்க சொன்ன மாதிரி போல்ட் இஸ் a good option. ஏன்னா பெரிய மேட்ச், பிக் மேட்ச் பிளேயர், 3-4 எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது வச்சு நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அதை ஏன்னா there is no இது வந்து டாஸ் அப் தான், யார் வேணாலும் எடுக்க. அதனால தான் நான் அஸ்வின் எடுத்தேன். ஏன்னா அட்லீஸ்ட் நான் வந்து கிளியரா அஸ்வினை டிராப் பண்ணி யஷ் தயால் எடுப்பேங்க, டவுட்டே கிடையாது. வெங்கி வந்து மொமெண்டம்ல போயிட்டு இருக்காருங்க. ரைட், போட்டுட்டு இருக்காரு. இட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம இது எல்லாமே நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவ் பிக்ஸ் தான். டேட்டா பிளஸ் இன்ஸ்டிங் ரெண்டையும் வச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ். கோலி அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். நானும் நாட்டோட கேம்ப்ல தான் இருக்கேன். ஐ ஃபீல் யஷஸ்வி ஸ்பெஷல் இஸ் இன். பட் இதுல தான் நான் சொல்லுவேன், we'll have to check whether Yashasvi is batting first or second. So one thing which has gone completely under the radar, Venki, is Yashasvi's performance is batting second. He's been very consistent. ஒரு 100 அடிச்சிருக்காரு, ஒரு 70 அடிச்சிருக்காரு, ஒரு couple of 30s. Batting first has been completely off. So இது வந்து நம்ம ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினார்னா அவருக்கு I will probably not captain him or vice captain him. அப்போ வந்து நான் ரியான் பராக மேபி வைஸ் கேப்டனா போடுவேன். அண்ட் அந்த மாதிரி நம்ம ஃபிளிப் பண்ணிக்கணும் இதை கொஞ்சம். பட் விராட் இஸ் ஷுர் கேப்டன் பிக் ஃபார் மீ. ஸோ திரும்ப சொல்லுங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ராஜஸ்தான் ஆடினாங்கன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்காம வேற யாரையாவது வைஸ் கேப்டனா போடுவீங்க. அது ரியான் பராகா இருக்கலாம், இல்ல பத்திதாரா இருக்கலாம். அந்த மாதிரி பட்டிதார போடலாம். நான் பட்டிதார கேப்டனா போட மாட்டேன் வெங்கி. ஏன்னா அவர் கேம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை ரிஸ்க் கேம். ரைட். இட் இஸ் நாட் ஐ மீன் ரன் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு, பட் அந்த
இல்ல கேமரூன் கிரீன் மாதிரி யாரையாவது வைஸ் கேப்டனா போடலாம். பிளஸ் வந்து ஆர்ஆர் ஸ்பின் அட்டாக் வந்து குவாலிட்டி அட்டாக். ஸோ வந்து பத்திதார் அதே அளவுக்கு டாமினேட் பண்ணுவானா சொல்லணும். கஷ்டம் தான். கரெக்ட் கரெக்ட். அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. அண்ட் அக்கார்டிங்லி we'll have to pick our team. Sanju is also a good captain if vice captain if RR are chasing by the way. ஏன்னா he's had a series of good knocks while ஏங்க நீங்க chasing. எடுக்கவே இல்லையாங்க சஞ்சுவை டீம்ல பை த வே? இருக்காரு. ஓ இருக்காரா? ரைட் ரைட் ஓகே. அவரெல்லாம் டிராப் பண்ண முடியாது வெங்கி. அதான் எங்க காணுமேன்னு பார்த்தேன். ஓகே விக்கெட் கீப்பர்ல இருந்தார்ல. ரைட் ரைட். அப்போ ஸ்ட்ரைட் அவே என் வைஸ் கேப்டன் சஞ்சு தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் எப்பவுமே ஒரு 3 That கேட்ச். is also not a bad option again. So சஞ்சுக்கு நம்ம போய்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் கேட்சஸும் வர வாய்ப்பு இருக்கு. கேட்சும் வர வாய்ப்பு இருக்கு. செஹல் பவுலிங்ல ஒரு ஸ்டம்பிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்து சான்சஸ் ஜாஸ்தி. கரெக்ட். சப்ஸ்டிடியூட்ஸும் ஆட் பண்ணிடலாம் டக்குன்னு. மை லக்கி போகி வித் ஆர்சிபி கேம்ஸ் ஹஸ் பீன் தினேஷ் கார்த்திக் as ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட். அதுக்கே நம்ம அப்ப அதே மாதிரி அதை மாத்த தேவையில்லை நம்ம இப்போதைக்கு. மாத்தாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரு நான் எடுப்பீங்க அடுத்த சப்ஸ்டிடியூட்டா? போலர்ஸ் எடுத்துக்கலாமா? போலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யஷ் தயால், சிராஜ், ஆவேஷ் கான். எதிர்பார்த்தாரு சிராஜ் போட்டுடலாம். அஜய் தயால், தயால், சிராஜ், ஆவேஷ் கான். சந்தீப் சர்மா has also been very good by the way. போடலாம். So இல்லை யாரான் it is just a toss up. So I'll probably say யஷ் தயால். I think this is good enough right now. நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. எப்படியும் 4 சப்ஸ்டிடியூட் ஐ மீன் ஜஸ்ட் ஆட மாட்டாங்க. யாரும் 4 பேரும் ஆட மாட்டாங்க ஷூரா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபேண்டசி டீம் மக்களே. நாளைக்கான முக்கியமான எலிமினேட்டர் போட்டி ஆர்சிபி vs ஆர்ஆருக்கு. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், வைஸ் கேப்டன் விராட் கோலி கேப்டன், ஃபாஃப் டுப்ளசி, ரஜத் பத்திதார், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் பேக்ட் வித் ஆல்ரவுண்டர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல், ரவிச்சந்திரன் அஸ்வின், கேமரூன் கிரீன், ரியான் பராக். 2 நல்ல தரமான போலர்ஸ், 2 பேருமே ஆர்ஆர்ல இருந்து. ட்ரெண்ட் போல்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், யுஸ்வேந்திர சஹல் லெக் ஸ்பின்னர். மீதி போலர்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். தினேஷ் கார்த்திக், யஷ் தயால், முகமது சிராஜ், யாவேஷ் கான், இவங்க 4 பேரும் சப்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்காங்க. நல்ல ஒரு போட்டியா இருக்க போது. சிசி சொன்ன மாதிரி திரும்ப வந்து இந்த வீடியோவை நீங்க வேணா பாருங்க. டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல எந்த டீம் பேட்டிங் ஆடுறாங்க அதை வச்சு நீங்க வந்து சில பேரை எடுக்கலாம், சில பேரை விடலாம். உங்க கேப்டன் வைஸ் கேப்டனை நீங்க மாத்தணும்னா மாத்தலாம். அஃப்கோர்ஸ் நாங்க கொடுக்கறது வெறும் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். நீங்க கண்டிப்பா வந்து உங்க டீமை உங்க இன்ஸ்டிங் அண்ட் உங்களோட லக் ஃபேக்டர் படி உங்க ஃபேவரட் பிளேயர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆனா உங்க ஃபேண்டசி போட்டி எப்படி போச்சு, நீங்க என்ன டீம் செலக்ட் பண்ணீங்க, எவ்வளவு ஜெயிச்சிங்க அப்படிங்கறத கண்டிப்பா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு நாங்க வரும்போது குவாலிஃபயர் 2 போட்டியோட வருவோம். ஐ திங்க் இந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா கேகேஆர் ஜெயிச்சு டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதனால குவாலிஃபயர் 2 சேப்பாக் சென்னையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஆட போறது. ராஜஸ்தான் ராயல்ஸா இல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா, வெள்ளிக்கிழமை அந்த போட்டி. அது நமக்கு நாளைக்கு தெரிய வரும். அந்த போட்டியோட ப்ரிவியூ அண்ட் அனாலிசிஸோட உங்ககிட்ட நாங்கள் வரோம். அது வரைக்கும் தல ஸ்குவாட் டீம் சார்பாக சிசி, நாட் மற்றும் உங்கள் ஹோஸ்ட் வெங்கி சேயிங் பை பை. ஐபிஎல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க வீடியோவை லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.